கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை மக்களுக்கு எழுதிய நிருபத்தில், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எவ்வளோ தெளிவாக இந்த இடத்துல அவர் கூறியிருக்கிறார் பாருங்களேன். அதாவது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் அவருக்கு ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் இல்லையா? எவ்வளோ அவர் அதன் மூலம் அவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை எவ்வளோ தெளிவாக எவ்வளோ அழகாக எடுத்து கூறியிருக்கிறார். அதனால் ஒரு மேன்மை, அந்த மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு அவரே புரிஞ்சுக்கிறாரு. எதுக்காக எனக்கு மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். அதாவது நான் பார் பெரிய அப்போஸ்தலர், நான் பார் ஆண்டவருடைய ஊழியக்காரன் அப்படின்னு பெருமை பாராட்டாத படிக்கு நான் அப்படி அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது என்று சொல்றார். அதுக்காக ஆண்டவர்கிட்ட அவர் என்ன செய்யறாராம்? 3 தடவை கேட்டுக்கிறார், ஆண்டவரே அது என்னை விட்டு நீங்கட்டுமேனு. அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஒரே பதில் தான். இப்போ அவரை குறித்து, அதாவது பவுலை குறித்து கொஞ்சம் அப்படி நம்ம யோசிச்சு பார்ப்போமே. பவுல் இங்கே நம்முடன் ஒரு பிரச்சனையை பகிர்ந்து கொள்கிறார். அதாவது அவருக்கு தன் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது என்று. பல நூற்றாண்டுகளாக இறையியலாளர்கள் இந்த முள் எதை குறிக்கிறது என்பதை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தர்க்கம் செய்தனர். அதாவது பவுலின் எழுத்துக்கள் நமக்கு தெரிவிப்பது போல அவரது உடல் நலம் குன்றி அவரது கண்களில் பிரச்சனை இருந்ததா? அவர் சோதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தாரா? சில வகையான எதிர்ப்புகளால் அவர் நசுக்கப்பட்டிருந்தாரா? தனிமை அவருக்கு பாரமான சுமையாக இருந்ததா? திருச்சபைகளில் கஷ்டங்கள் இருந்ததா? இந்த சோதனையின் மூல காரணமாக இருந்தது பிசாசானவனா அல்லது இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் சம்பவித்ததா
இதை தான் எல்லா இறையியலாளர்கள் எல்லாம் அலசி ஆராயிறாங்க. அதாவது அவர் முள்ளுன்னு எதை சொல்கிறாரு, அவ்வளோ பிரச்சனையும் அவர் ஃபேஸ் பண்ணாருங்கிறது நம்ம அவருடைய நிருபங்கள், அவர் எத்தனை சபைகளுக்கு நிருபங்கள் மூலம் எழுதினாரோ அத்தனை நிருபங்களை நாம் வாசிக்கும்போது அவர் அனுபவித்த பாடுகள், அவர் எதிர்கொண்ட சோதனைகள், அவருக்கு வந்த எதிர்ப்புகள், அதனால் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அதெல்லாம் இப்போ நமக்கு முக்கியமே இல்லை. அதாவது பவுல் எப்படி உணர்ந்தார் என்பதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை தான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது தன்னுடைய மேன்மையின் நிமித்தம் நான் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே என்னை உயர்த்திடக்கூடாது அப்படிங்கிறதை அவர் உணர்ந்திருக்கிறார். சரி, இப்போ நம்ம லைஃப்க்கு வருவோமே. அதாவது ஒரு முள் என்பது மிக சிறியதாக தோன்றுகிற ஒன்று. ஆனால் உண்மையில் அது நம் எண்ணங்கள் முழுவதையும் ஆக்கிரமித்து விடும். அதாவது நம்ம காலிலே ஒரு சின்ன முள்ளு குத்திருச்சின்னு வைங்களேன், அது நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து போட்டு அந்த காலை சரி பண்ணுற வரைக்கும் நம்மளால் வேறு எதையுமே செய்ய முடியாது, இல்லைங்களா? இப்போ நமக்குரிய முட்கள் எது தெரியுமா? நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதார நெருக்கடிகள், அல்லது நம் கழுத்தை நெரிக்கும் வியாதி, வாழ்க்கை துணையான கணவருடன் அல்லது மனைவியுடன் அதிகரித்து வரும் சண்டைகள், மன்னிக்கவோ அல்லது மன்னிப்பு கேட்கவோ தன்னை விட்டு கொடுக்க முடியாத நிலை, இப்போது இருக்கிற தனிமையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள முடியாது என்பது போன்ற ஒரு தோற்றம். நம் கால்களுக்கு கீழே ஒரு முள் இருப்பதைப் போல அது நன்கு மறைந்திருந்தாலும் இன்னும் நம் அனைவரையும் ஒரே மாதிரியாக காயப்படுத்துகிறது. சில நேரங்களில் மிகவும் மோசமாக நம்மை காயப்படுத்தி விடுகிறது. இந்த முட்கள் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கல்ல, பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், அல்லது வியாதி, அல்லது கணவன் மனைவி உறவிலே ஒரு பிரச்சனை, பிள்ளைகளோடு ஒரு நெருக்கம் இல்லாதது, சண்டை சச்சரவு, அதுக்காக மன்னிக்கவும் மனசில்லை, மன்னிப்பு கேட்கறதுக்கும் தன்மானம் விட்டு கொடுக்கல, இப்படி இருக்கிறது தான் இன்றைய காலத்தில் நமக்குள் இருக்கிற பிரச்சனை. ஏதோ ஒரு வகையில் பவுல் துன்பத்தை அனுபவித்திருந்தார் இல்லையா? ஆண்டவர் தன்னை இந்த முள்ளிலிருந்து விடுவிக்குமாறு அவர் 3 முறை மன்றாடினார். அதே போல உங்க மாம்சத்தில் காணப்படுகிற ஒரு முள்ளின் காரணமாக நீங்கள் அவதிப்படுகிறீர்களா? இது மிகச் சிறியதாகவும் வேறு எவராலும் பார்க்க முடியாததாகவும் இருந்தாலும் இந்த முள்ளால் நீங்கள் அனுபவிக்கும் துன்பத்தை இயேசு புரிந்து கொள்கிறார். அது எதுவாக இருந்தாலும் சரி, அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் முட்களால் முடிசூட்டப்பட்டவர். அவர் நம்மை புரிந்து வைத்திருக்கிற தேவன். அதனால தான் அவர் பவுல்கிட்ட பேசினது போல உங்ககிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நமக்கு சொல்றாரு இல்லைங்களா? உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிம்மா, என் கிருபை உனக்கு போதும். எஸ், அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு போதும். நம்முடைய பலவீன நேரங்களில் எல்லாம் நாம் அறியாமலேயே அவருடைய கிருபையால் நம்மை தாங்குகிறார். நம்ம அவர் தாங்குறார்ன்றதை உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாம் பலவித பிரச்சனையில் இருக்கும்போது அவர் கிருபை தான் நம்மளை தாங்கி வழி நடத்துது. அதுக்கப்புறமா அதை யோசிப்போம், ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றினார் தெரியுமா அப்படின்னு. அதை தான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று. நம்முடைய தடுமாற்ற நேரங்களில் எல்லாம் அவருடைய கிருபை மட்டுமே நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. எனவே நாம் திட நம்பிக்கையோடும் உறுதியான விசுவாசத்தோடும் அவர் சமூகம் அமர்ந்து, கர்த்தாவே நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம்
களி கூரும். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று அவர் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி பலவீன நேரங்களில் பலத்தால் இடைக்கட்டி நம்மை தாங்கி வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.